கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய அடிப்படை குணம் என்ன தெரியுமா? அன்பு, உணர்ச்சி, பாதுகாப்பு, குடும்ப பாசம். நீங்கள் யாரையும் எளிதில் நம்பி விடுவீங்க. அதனாலேயே நீங்கள் அதிகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க ஏமாற்றப்படுவீங்க. அதிகமா மற்றவங்களை நம்பி நம்பி நடுரோட்டில் நின்ற அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். நீங்கள் யாரையும் எளிதில் நம்பி விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க எல்லாத்துக்கும் அன்பை கொடுப்பீங்க. ஆனா அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த அன்பு காரணமாக ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்கள் ஒருத்தவங்களை முழு மனதுடன் நம்பி அன்பு கொடுத்த போது அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் மதிப்பையே குறைத்திருப்பார்கள். ஒரு 10 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால், அது பணமோ அல்லது வாகனங்களோ, ஏதேனும் பொருள் உதவியோ எதுவாக இருந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து நீங்கள் உதவி செய்வீங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல உங்களை அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ ஏன் எனக்காண்டி இவ்வளவு அக்கறை காட்டுற என்றெல்லாம் உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருப்பாங்க மற்ற நபர்களுக்கு முன்னால. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள்ள இது வரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் முதலில் நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் இல்லாத உணர்வு உங்களை உடைத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் எது நடந்தாலும் குடும்பத்துக்காக எப்பொழுதும் எல்லா விதமான செயல்களையும் செய்து கொண்டுமே தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்று ஏதேனும் ஒரு தேவைகள் வரும் பொழுது உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். நண்பர்களுக்காக எதையும் தியாகம் செய்தாலும் அவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் விலகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடிவிட்டார்கள். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது சிலர் அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களை பயன்படுத்திய நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு உறவை காப்பாற்ற பலமுறை மன்னித்து கொண்டீர்கள். ஆனால் அதே தவறு மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் தான் இருக்கிறது. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள சொத்து தகராறால் ஏற்பட்ட பிளவு என்பது உங்களால மறக்கவே முடியாதுங்க. பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் இடமான பூர்வீக சொத்து ஸ்தானமும் சுபத்துவமற்று போகும் பொழுது சொத்து பங்கீட்டில் மிகப்பெரிய ஒரு இழுப்பறிகளும் சண்டைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கும். இருந்தாலும் இப்படி நடக்கும், இந்த ஒரு காரியங்கள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட செயல்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நடந்து கொண்டு இன்னும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நியாயமாக தர்மப்படி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தின் பங்கையோ அல்லது நிலத்தையோ மற்ற பங்காளிகள் அல்லது உடன் பிறந்தவர்கள் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி பறிக்க முயன்றிருப்பார்கள். சிறு வயதில் ஒன்றாக விளையாடி ஒன்றாக வளர்ந்த உறவுகள் இன்று பணத்திற்காகவும் நிலத்திற்காகவும் உங்களுடைய எதிரியாக பார்த்து பேசும் பேச்சுக்கள் உங்களுடைய இதயத்தையே உடைத்து போட்டிருக்கும். இந்த சொத்து தகராறு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிளவையே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் தானே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே என்று நீங்கள் மனதிற்குள்ள நினைத்தாலும் அவர்களுக்கு உங்களை விட சொத்து தான் பணம் தான் முக்கியம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். பெற்றோரின் உடல்நிலைகள் காரணமாக உங்களுக்குள்ள சுமந்த சுமைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் குறிக்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் பலவீனம் காரணமாக பெற்றோரின் உடல்நிலையானது கடுமையாக பாதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பெரும் ஒரு மன அழுத்தமும் பொருளாதார சுமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அவர்களை காப்பாற்ற வேண்டும், நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடி ஓடி உழைத்த பணமெல்லாம் மருத்துவமனைக்கே சரியாக இருந்திருக்கும். ஒரு புறம் பெற்றோரின் உடல் உபாதைகளை கண்டு கலங்கும் இதயம், மறுபுறம் அதனால் ஏற்படும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் கடன் பாரம் என இருத்தலை கொல்லி எறும்பு போன்ற சூழ்நிலை உங்களை வதைத்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன வேதனைகளை இது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் விலகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளின் மனதை கூட நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டால் அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு செயல்பாடுகளின் சின்ன சின்ன சில நுட்பங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள், எதில் நுழைந்து எதில் போய் வெளிவருகிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு பிற்காலத்தில் மிக பெரிய அளவுக்கு ஒரு பலனை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம். பணிகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வியாபார செயல்பாடுகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே தீரக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களின் உண்மையான அன்பை உணர்ந்து பழைய உறவுகள் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. நான் தான் உன்னை தவறாக நினைத்து உன்னை எதிர்த்து விட்டேன், உன்னை பற்றி தவறாக பேசிவிட்டேன் என்றெல்லாம் கூறி உங்களிடம் கண்ணீர் சிந்தி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள விட்டாங்க. அந்த உறவுகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய அன்பு தாங்க உங்களுடைய பலம். ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய அன்பு பலவீனமாகவும் இருக்கிறது சில இடங்களில். அது என்ன, அதை எப்படி நீங்க கட்டுப்பாட்டுக்குள் வச்சு கொள்ள வேண்டும். உங்க உணர்ச்சிகளை எப்படி நீங்க கட்டுப்பாட்டுக்குள் வைக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முடிந்த அளவுக்கு உங்க உணர்ச்சிகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து பாருங்க. அதுவே போதுமான அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வீடு தொடர்பான நல்ல செய்திகள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகுது. பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடான சுகஸ்தானமும் பலம் பெறுவதால் நீண்ட நாட்களாக தள்ளி போன சொந்த வீடு, மனை வாங்கும் கனவு அல்லது வாடகை வீட்டை மாற்றி வசதியான பெரிய வீட்டிற்கு செல்ல முயற்சிகள் யாவும் தற்பொழுது நனவாக கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் எதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லாத்தையும் இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீடு வாங்குவது தொடர்பாக வங்கி கடன்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு பதில்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பூர்வீக வீட்டை புதுப்பிக்கும் யோகமும் புதிய சொத்து சேர்க்கைக்கான ஒப்பந்தங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கைகூடும் ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். நமக்கு என்று ஒரு சொந்த வீடு அமையாதா என்று ஏங்கிய கடகம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிரந்தரமான வசதிகள் நிறைந்த இல்லத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பேரானந்தத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அத்தனையும் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.